சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து 3/4 கிலோ அளவு சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செஞ்சு பாருங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ பாத்திரத்துல எண்ணெய், நெய் வந்து ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு அது கூடவே வந்து 3 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தோடனே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தயிர், அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா வந்து சிக்கன் வந்து வேக விட்டுறலாம். இப்போ திரும்பவும் எடுத்து கிளறி விட்டுட்டு நான் 1:1.25 அப்படிங்கிற அளவுல தான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நம்ம எடுக்கிற அரிசியினுடைய பதத்தை பொறுத்து தான். இப்போ வந்து நல்லா கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இந்த மாதிரி மேலாக தண்ணி பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலாக கொஞ்சமா நெய் சேர்த்து வெயிட் வச்சு விட்டுற வேண்டியதுதான். இதுல ஒரு ஸ்பூன் வீட்ல அரைச்ச மல்லித்தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா வந்து ரெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.